எவ்வளவு சிறப்புடையது. ஆன்மீகம் இந்த மார்கழி மாதத்துல ஏன் ஆன்மீக சொற்பொழிவு வைக்கிறாங்க? முதல்ல நம்ம ஆன்மீகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மாவை தேடுதல், ஆன்மாவை தேடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுதல், நம் உள்ளுக்குள் அமைதியையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தேடுதல், அதற்கான வழிகாட்டி தான் இந்த ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் நம்முடைய மகிழ்ச்சியை எந்த முறையில நம்ம வெளிப்படுத்துமோ அந்த தேடல் தான் இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மார்கழி மாசத்தை எல்லாரும் சொல்லுவாங்க பீட மாதம், பீட மாதம் சொல்லுவாங்க. ஏன்? கிடையாது, தப்பு. அது பீடை மாதம் அல்ல, பீடு மாதம். நல்லா புரிஞ்சுங்க. பீடு, பீடு என்றால் பெருமை, மகிமை, உயர்வு. அதுதான் மருதி பீடை பீடைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எல்லாம் சொல்லுவீங்க அதனால்தான் பீடை மாதம் இருந்தாலும் எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். வருமா வராதா? ஏன் சுபகாரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இறைவனை வணங்கக்கூடிய மாதம் இது. அதனால் இறை சிந்தனையோட இருக்கக்கூட. அதனால்தான் கிருஷ்ண பகவான் கீதையில் சொல்லியிருக்காரு, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னாரு. என்னது? மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார். இந்த மார்கழி மாதத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்க. எந்த வைணவ தலத்திலும், அதாவது பெருமாள் கோயில் இப்படி சொல்லணும்னா, அதாவது பெருமாள் கோயில எல்லாருமே சுப்பிரபாதம் காலையில் ஒலிக்கும். ஆனா இந்த மார்கழி மாதத்துல மட்டும் திருப்பாவை தான் ஒலிக்கும். பெருமாள் கோயில்ல திருப்பாவையும், சிவன் கோயில்ல திருவம்பாயும் ஒலிக்கும். அதுதானே? வைணவ கோயில்கள் எல்லாத்துலயுமே இது மட்டும் இல்ல, தாய்லாந்தில் முடிசூட்ட கூட கூட என்ன செய்யறது? இந்த திருப்பாவை தான் ஒலிக்குதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட பேருடையது இந்த திருப்பாவை. மார்கழி மாதத்தில் ஆண்டாளால் இயற்றப்பட்ட இந்த திருப்பாவை. 12 ஆழ்வார்களில் இவங்க ஒருத்தர். யாரு இந்த ஆண்டாள்? 30 பாத்திரம் எழுதியிருக்காங்க. என்ன ஒண்ணு தெரியுமா? 12 ஆழ்வார்கள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார். யாருன்னா யாரு? ஆண்டாள். அது சிறப்புக்குரியது இல்லவா? அவரை பத்தி சொல்லும் போது பெரிய யாரு? ஆண்டாள் யாரு? பெரியாழ்வாரோட பொண்ணு. அவரை பத்தி பெரியவாச்சன் பிள்ளை சொல்லும் போது சொல்லுவாங்க, நாம இந்த உலகத்துல சாதாரணமா வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை விட ரிஷிகள் உயர்ந்தவர்கள். யாரே? நம்மை விட ரிஷிகள் உயர்ந்தவர்கள். அந்த ரிஷிகளை விட பன்மடங்கு ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள். அந்த ஆழ்வார்களை விட ஆழ்வார்களில் பன்மடங்கு உயர்ந்தவர் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாரை விட பன்மடங்கு உயர்ந்தவர் யாருன்னு சொல்றாங்க? ஆண்டாள். அப்படிப்பட்ட பாடல்கள். அதுவும் இல்லாம பெருமாள் தலங்களில் எல்லாம் தனக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்ட ஒரே பெண் யாரு? ஆண்டாள். இன்னும் ஒண்ணு, இந்த மார்கழி மாதத்துல பெண்கள் பாவை நோன்பு இருந்து நோற்று அவங்க தினமும் விளக்கேற்றி வச்சாங்கன்னா அவங்க நினைத்த காரியம் நடக்கும் என்பது உண்மை. நாமெல்லாம் நமக்கு முன்னாடி இப்பெல்லாம் இந்த ஒலி அப்படின்னா நம்ம லைட்டு போட்டான்னு சொல்ற விளக்கு ஏன் ஏற்றுறோம் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் விளக்கு ஏன் ஏற்றுறோம்? ஒளி மட்டுமல்ல, ஒளி ஏற்றது மட்டும், அந்த ஒளி கிடைக்கிறது மட்டும். அந்த ஒளியை சுற்றி ஒரு வட்டம் இருக்கும். அதுல இல்லத்தில், அதாவது வாசல்லையும் பூஜை அறையிலும் ஏற்றி வைத்தால் அந்த ஒளியில் இருந்து ஒரு ஒளிவட்டம் தெரியும். தீபம் ஏற்றும் போது அது ஒரு காந்த சக்தியை உருவாக்கும். இல்லத்தில் ஒரு காந்த சக்தியை உருவாக்கி தீய சக்திகளில் இருந்து நம்ம என்னது காப்பாற்றும். அதனால்தான் நம்ம தீபம் ஏற்றணும்னு சொல்றது. இந்த மார்கழி மாசமே செய்யறது. வெளியிலும் வீட்டுக்கு, அதான் வாசல்லையும் இப்ப நிறைய சொல்லுவாங்க. மார்கழி மாசம் வந்தாலே எல்லாரும் தெருவில் நிறைய கோலம் போடுவாங்க. நிறைய புளிகள் வைத்து நிறைய பெரிய பெரிய பூக்கோலம் வைத்து பூசணி பூ வச்சு வழிபடுவாங்க. வெளியிலேயும் உள்ளாரு. ஏன்? தேவர்களின் மாதம், தெய்வத்தின் மாதம் இது மார்கழி என்பதால் தான் இந்த மார்கழிக்கு சிறப்பு. அது மட்டும் இல்லாம
மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. வரலாறே ஒண்ணு இருக்கு. என்னது, இந்த திருப்பார்கடலை கடையும் போது நஞ்சு வந்துச்சுல்ல, அதை சிவபெருமான் உண்டுட்டு விழுகிட்டு கடையக்குள்ள என்ன தெரியுமா யார் வந்தாங்க? நம்ம லட்சுமி அம்மா வருவாங்க. அமுதம் கிடைக்கும், அமுதம் கிடைக்கும் சொல்லுவாங்க. லட்சுமி தேவியே மார்கழி மாதம் தான் அங்க என்ன செய்யலாம், அந்த திருப்பார்கடலை கடக்குள்ள அவதரிக்கிறார் என்று புராணம் கூறுகிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் நாம் இந்த ஆன்மீக சொற்பொழிவில் ஆன்மீக சிந்தனையோடு இருந்தால் நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் மிகவும் நன்று. அப்படிங்கிறதால தான் இந்த மார்கழி மாதம் நமக்கு அப்படின்னு தெய்வீகத்திற்கு, அதனால சுபகாரியம் பண்ண நம்ம அதை சொல்லுவாங்க, பாலுன்னும் தெய்வனும் அலங்காரம் செய்யக்கூடாதுன்னு 2வது பாட்டுல திருப்பாவில சொல்லியிருப்பாங்க. நாம அந்த ஆடம்பரத்தில் திளைத்து விட்டால் நம்ம எந்த சுபகாரியங்கள் அது மாதிரி நடக்கும். அதனால தான் என்ன செய்ய சுபகாரியங்கள் நடத்தக்கூடாது, இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும், இறைவனையே வழிபட வேண்டும் என்பதற்காக ஒதுக்கப்பட்ட மாதம் தான் இந்த மார்கழி மாதம். அடுத்தது சரி, அம்மா என்ன இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த தீபம் ஏற்றும் முறையில் 4 திசை இருக்கு இல்லையா, அந்த தீபம் எப்படி ஏற்றலாங்கிறதுக்கு சொல்லுவாங்க. எப்படி இருக்கணும், இந்த கிழக்கு பக்கம் ஏத்தனா கிரக தோஷம் துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு பக்கம் ஏத்தனா என்ன செய்யணும், கடன் தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கு பக்கம் ஏத்தனா செல்வம் ஞானம் பக்தி எல்லாம் பேருக்கும் சொல்லுவாங்க. தெற்கு பக்கம் மட்டும் நம்ம ஏற்கக்கூடாது. இலக்கியத்திற முறையும் நிறைய இருக்கு. இதெல்லாம் நமக்கு எது சொல்லிக் கொடுக்குது, இந்த ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கிறது. சரி, எப்ப பாரு இந்த அம்மா என்ன இதே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ற, ஒரு ஆன்மீக கதையில ஒரே ஒரு 2-3 விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி ஒரு பிராமணன், ஒரு ஏழை பிராமணன் கோயிலில் அர்ச்சகர் பண்ணி ஆட்டிட்டு இருப்பார். அவர் எப்பயுமே என்ன செய்வார், ரொம்ப உண்மையானவர், ரொம்ப எளிமையானவர், யார் மனசையும் நோக வைக்காம இருக்கக்கூடிய ஒரு பண்புள்ள மனிதன், வருமானத்துக்கு தகுந்த செலவு செய்து வாழ்பவர். இப்படிப்பட்ட பண்புள்ளம் கொண்டவர் ஒரு ஏழை பிராமணன் ஒரு ஊர்ல அர்ச்சக வேலையை தான் பிராமண வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா இதற்கு எதிர்மாறான குணம் கொண்டவர் யாருன்னா அவங்களுடைய துணைவியார். யாரு அவங்களோட துணைவினா யாரு, அவங்க பொண்டாட்டி. ஈஸியா அவங்க கலோக்கியல் ஸ்லாங்ல சொல்றேன், அவங்க பொண்டாட்டி. அவங்க என்ன தெரியுமா, எல்லாம் வேணும், எல்லாம் நாட்டுப்புற பக்கத்துல இவங்களா வச்சிருக்காங்க, நகை வச்சிருக்காங்க, ஆடம்ப கார் வச்சிருக்காங்க, பங்களா வச்சிருக்காங்க, நமக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க ஏதாவது செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு அவங்க நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. யார் அந்த பிராமணன், ஏழை பிராமணன். அவர் சொல்வார், தினமும் சொல்வார், நமக்கு வேண்டியது ஆண்டவன் கொடுக்குறான். உண்ண உணவு இருக்கிறது, உடை இருக்கிறது, வீடு இருக்கிறது, அதுக்கு மேல என்னமா வேணும், கோவுக்குள்ள எதை கொண்டு போறோம், அதனால நம்ம என்ன செய்யும், இருக்கிறதே போதும்னு வச்சுக்கிட்டு இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. இந்த அம்மா ஆனாலும் விடாம டெய்லி ஏதாவது அவரை வார்த்தைகளால துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்க காலகட்டத்துல அந்த ஊருக்கு ஒரு துறவி வருவார். அந்த ஊருக்கு ஒரு துறவி வருவார். துறவி வந்த உடனே எல்லா மக்களும் துறவி வந்தானே என்ன செய்வாங்க, போய் அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்பாங்க, அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. உடனே இந்த அம்மாவுக்கு இதான் சாக்குன்னு என்ன செய்யும், அவங்க கணவர்கிட்ட சொல்லும், அந்த பிராமணர்கிட்ட சொல்லி, இங்கே பாருங்க எல்லாம் போய் பார்க்குறாங்க, நீங்கள் போய் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு பொண்ணு பொருள் அப்படி இதெல்லாம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு உடன்பாடே கிடையாது, பிடிக்கவே பிடிக்காது. இதை போய் நாம் ஆண்டவர் பக்தியோடு இருக்கிற என்ன போய் நீங்கள் சேர்க்க சொல்லி அதெல்லாம் கிடையாது, நீ பட்டி தான் ஆகணும். ரொம்ப நச்சரிச்சு குடும்பத்தை பொறுக்க மாட்டாமல் வேற வழி இல்லாமல் இவர் என்ன செய்வார், இந்த பிராமணர் அந்த துறவிக்கிட்ட போவார். எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. இவரும் என்ன செய்வாரு, உட்கார்ந்துருப்பாரு. அந்த துறவி முன்னாடி போய் உட்கார்ந்து ரொம்ப நாடி பேசவே மாட்டார். அமைதியா கண்ணை மூடிட்டு அப்படியே நிற்காரு. துறவி ஏதாச்சும் கேட்பாருன்னு பார்த்துட்டே இருப்பாரு. ஒண்ணுமே கேட்க மாட்டாரு. துறவியே என்ன செய்வாரு, ஏன்பா இவ்வளோ நாடி இருக்கு, நீ ஏதோ தயங்குற போல இருக்கு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். உடனே துறவி சொல்வாரு, ஐயா எனக்கு வேண்டிய அளவு இறைவன் தருகிறார், போதும் என்ற மனமும் என்னிடம் உள்ளது. ஆனாலும் என்னுடைய மனைவி சொல்லை தாங்காமல் அவ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ரத்தினக்கள் இருக்காமே, அது தீட்டனா வேண்டிய பொண்ணுமும் தங்கமா மாறிடுவாமே, அதை கேட்டு வாங்கிட்டு வர சொல்லி என்னை நச்சரிச்சதால நான் உங்கள்கிட்ட வந்தேன், வேற வழி தெரியலங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே துறை சிரிப்பார். சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாரு, ஐயோ
அந்த ரத்தனக்கல்ல தேடி அந்த ஒளிவரிசு கல்ல தேடியா வந்த நீ அடாடாடா. அதுக்கு இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வர்ற வழியில ஒரு சாக்கடையில எரிஞ்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு யாரு யார் சொல்வா சொல்லுங்க. துறவி சொல்லுவாரு. நான் கேள்வி கேட்பேன். நட்டிய வாசிரியர் அதெல்லாம் கேள்வி கேட்ட பதில் சொல்லணும். என்னது துறவி வந்து சொல்வா. இப்பதான் நான் என்ன செஞ்சேன், அந்த ஒரு சாக்கடையில் அந்த கல்ல ஒளிவீசும் கல்லை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன போய் தேடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணன்ட்ட சொல்லுவார். உடனே அந்த பிராமணன் அந்த சாக்கடைக்கு ஓடுவார். கொஞ்சம் ஒரு ரொம்ப நாளி அதை தேடின பிறகு அந்த ஒளி வீசும் கல் வந்து அவர் கைக்கு கிடைக்கும். உடனே இதுக்கு என்ன அவ்வளோ மகத்துவம் இருக்கு, என்ன செய்யும் அப்படின்னு கேட்டு அந்த கல்லை கழுவிட்டு என்ன செய்வார், தீட்டினாரு. அந்த தீட்டின அந்த இடம் வந்து என்ன செய்யும், தங்கமா மாறிடும். உடனே எடுத்துட்டு வந்து யார்கிட்ட துறவிட்டு வந்த ஐயா அந்த கல் கிடைச்சிருச்சுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே துறவி அப்படி பாப்பாரு. பார்த்துட்டு சரிப்பா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு கேட்கணும். என்னப்பா கேளு. இவ்வளோ என்னது சக்தி படைத்த இந்த கல்லை சாக்கடையில் எரிந்து விட்டு இதற்கு மேலான ஒன்றை நீங்க வச்சிருக்கிறதால அதை எரிஞ்சிங்க. உள்ள ஒரு அற்புத கல்லு, இதையே நீ சாக்கடையில் வீசி ஏற்றிட்டு வரீங்கன்னா அப்ப இதை விட உயர்வான ஒன்று உங்களிடம் இருக்கிறது என்றதில்ல அல்லவா அர்த்தம் அப்படின்னு கேட்ட. அதை எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்ட. இருக்கு, நீ என்ன செய்ய, போய் இந்த கல்லை உன்னுடைய மனைவிட்ட கொடுத்துட்டு வா, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார். யாருக்கு? துறவி சொல்லுவார். இந்த பிராமணன் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போயிட்டு அந்த கல்லை உனக்கு தான் வேணும் நிறைய பொருள் தீட்டுனாதான் எல்லாம் வந்துருமே, தங்கத்துக்கு நீ காரி பங்களா எல்லாத்தையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கல்லை வந்து அவங்க மனைவியில கொடுத்துட்டு வெளியே வந்து வட்டி துறவி கேட்பாரு. ஐயா என்னங்க ஐயா சொல்லுங்க ஐயா. ஒண்ணு இல்லை, இதை விட உயர்ந்தது இறைவனின் திருநாமம். இதெல்லாம் எல்லாத்த விட இது வந்து கேட்டது. ஆனா இறைவன் நாம் கேட்ட எல்லாத்தையும் கொடுப்பார். நிம்மதியை பொண்ணு பொருளை தான் தரும். இதெல்லாம் நிலையற்று. பொண்ணு வருமா, வீடு வருமா, பங்களா வருமா, நம்ம கூட வரக்குள்ள நம்ம போக்குள்ள எல்லாம் வருமா, பொண்ணு வருமா, பொருள் வருமா, பணம் வருமா, கொடிய சம்பாதிச்ச சொத்துக்கள் வருமா, நம்ம கூட எதுவுமே வராது. இறைவனின் திருநாமத்தை உச்சரித்தால் மோட்சம் சொர்க்கம் கிட்டும். அது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்குது. அப்படிதான் அதை எனக்கு கொடுங்க கத்துக்கு. அதே மாதிரி அவர் அந்த துறவியோட இவர் என்ன செய்வாரு, இந்த பிராமணன். அப்ப நம்ம என்ன செய்யணும்,